சிறுவன் ஓடிக்கொண்டிருந்தான். அவனது கையில் உருவாகிக் கொண்டிருந்த இரண்டாவது கண் இப்போது துடிக்கவில்லை, பார்த்து கொண்டிருந்தது. அவனை மட்டுமல்ல, அவன் சுற்றியிருந்த இருளையும். அந்த கண் திடீரென ஒரு மனித குரலில் மெல்லச் சொன்னது, பலியை தேர்வு செய். சிறுவன் கத்தினான், என்ன பலி? நான் யாரையும் சாய்க்க மாட்டேன். ஆனா அதே நேரத்தில் அவன் முன்னால் பிறர் யாருமில்லாத ஒரு பழைய அடுக்குமாடி வீடு. அதன் கதவு தானாக திறந்தது. அவனை அழைக்கின்ற மாதிரி அவன் மெதுவாக உள்ளே நுழைந்தான். உள்ளே முகமில்லாத பல 100 உருவங்கள் அமைதியாக நின்னிருந்தன. அவனை பார்த்தவுடன் அவர்கள் மெதுவாக தலை திருப்பினர். அவர்கள் பக்கத்தில் நின்னிருந்த ஒருவன் டாக்டர் முழுமையாக நிழல் வடிவில் மாறியிருந்தார். டாக்டர் கை நீட்டி சொன்னார், கல்லுன்னை தேர்வு செய்ததால் தான் நீ உயிரோடு இருக்கு. அதற்காக ஒருத்தன் முகம் வேண்டுமா? சிறுவன் நடுங்கினான். யாருடைய முகம்? டாக்டர் மெதுவாக சிரித்தார். வேற யாருமில்லை, நீயே. அந்த நொடியில் சிறுவனின் கை திடீரென சுருண்டு கண்கள் அவன் கையை வளைத்து இழுக்க ஆரம்பித்தது. சிறுவன் போராடினான். ஆனால் அவனுடைய நிழல் அவனை பிடித்து தடுத்தது. ஆம், அவனுடைய நிழலே இப்போது அவனை துரோகித்தது. நிழல் சொன்னது, பலி வேணும், முகம் வேணும். உன்னோட முகமோ இல்லா இன்னொருத்தனோ. அவன் அலறினார், யாரையும் கொல்ல மாட்டேன். அந்த நேரத்தில் மேல்தளத்தில் ஒரு காலடி சத்தம். அவன் மேலே பார்த்தான். அவள் சிறுவனின் அக்கம் பக்கத்து வீட்டு பெண். அவள் அவனை தேடி வந்திருந்தாள். நீங்க சரியா இருக்கீங்களா என்று கேட்டாள். அவளை பார்த்த நொடியில் கண்கள் மிகப்பெரிய சத்தத்துடன் துடிக்க ஆரம்பித்தது. நிழல்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் அவளை நோக்கி பார்த்தன. அவள் நடுங்கினாள். நீங்க என்ன பாக்குறீங்க? சிறுவன் அழுது கத்தினான். ஓடு, ஓடிப்போ, பார், உன்னே தேர்வு பண்றது. ஆனால் அவள் பின்வாங்கும் முன் முகமில்லா உருவங்கள் முன்னே வந்தன. அவளை பிடித்தன. சிறுவன் கத்தினான், இல்ல, அவளை விடுங்க. ஆனால் அவரது கையில் இருந்த கண்கள் அவன் முகத்தை நோக்கி ஒளிர்ந்தது. அவளின் முகத்தில் வெளிச்சம் படிய அது மெதுவாக வெறுமையாய் மாறத் தொடங்கியது. அவள் கத்தினாள். ஆனால் குரல் மெதுவாக மங்கியது. வாய் மறைந்தது. கண்கள் மங்கின. இறுதியாக அவள் முகமில்லாத உருவமாக நின்றாள். சிறுவன் தரையில் விழுந்தான். கல் அமைதியாகியது. நிழல்கள் எல்லாம் பின்வாங்கின. ஒரே குரலில் சொன்னது, பலி ஏற்கப்பட்டது. ஆனால் சிறுவன் தனது கையை பார்த்தான். அந்த புதிய கண் இன்னும் அங்கே இருந்தது. அது மெதுவாக பிளிங்க் செய்தது. அது அடுத்த பலி. விரைவில் இருள் அவனை விழுங்கியது.